கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட 1000 crore அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன பத்தி தான் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட்ட பத்தி இப்போ சோசியல் மீடியால என்ன டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆங்கிரியா இருக்காரு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர்களோட படத்த வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து அந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் போட்டு, படத்த வந்து ரொம்ப மோசமா வந்து எல்லாருமே பேசின ரிவ்யூவர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அவரு ரிப்ளை குடுத்துட்டு வராரு சோசியல் மீடியால. ஸோ அந்த வகையில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்க குறை சொல்றீங்க. ஸோ உங்களால முடிஞ்சா நீங்க படம் எடுத்து காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சவால் விட்டுருக்காரு. ஸோ இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஸோ அந்த ஃப்ரெண்டைய பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறீங்களேடான்றப்ப அவர் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த படம் அப்படின்றது ஆர்கேஎஃப்இ ப்ராஜெக்ட்ல 2 பேர் ஜாயின் பண்ண போறாங்க. நம்ம கமல்ஹாசன் சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தலைவரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறாரு. ஸோ இப்படி ஒரு பாண்டிங் இருக்கும்போது கண்டிப்பாக தலைவர் வந்து பேசும்போது எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் விட மாட்டார், எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஓனராக இருந்தாலும் விட மாட்டார். ஸோ இதெல்லாம் தாண்டி 2 பேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு வராரு. ஸோ கூலி படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 700 crores பக்கம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ 700 crores பக்கம் போனாலுமே 1000 crore வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் வந்து பெரிய படங்கள் எதுவுமே கிடையாது. அது வரைக்கும் நம்ம கூலி படம் தான் நின்று போய் சொல்கிறது உண்மையான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கூலி படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.